சென்னையில் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் மலேசிய கும்பலுக்கு தொடர்பிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது பற்றி விவரிக்கிறார் எமது செய்தியாளர் சாலமன். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்க லாட்ஜ் ஒன்றில் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக திருவல்லிக்கேணி போலீசாருக்கு நேற்றிரவு ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. உடனடியாக திருவல்லிக்கேணி போலீசார் அந்த சம்பந்தப்பட்ட லாட்ஜிற்கு சென்று தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக அந்த லாட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பெட்டுக்கு அடியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது அதில் கணக்கில் காட்டப்படாத 11 லட்சம் ரூபாய் இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அந்த பணம் எல்லாமே கள்ள நோட்டுகள் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனடியாக அந்த கள்ள நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்த ஒரு நபரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஷஃபீக் ரகுமான் என்பதும் போலீசாரோட விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக அந்த நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் மூலமாகத்தான் இந்த கள்ள நோட்டுகள் தன்னிடம் கிடைத்ததாக ஷஃபீக் ரகுமான் என்பவர் தகவல் கொடுத்திருக்கிறார். உடனடியாக தஞ்சாவூருக்கு விரைந்த போலீசார் அங்கு பதுங்கி இருந்த ரவிச்சந்திரன் என்பவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரிஜினல் நோட்டுகளும் அதே போன்று சில கள்ள நோட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 2 நபர்களிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் இதில் ரவிச்சந்திரன் என்பவர் தான் மூலமாக செயல்பட்டது போலீசாரோட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ரவிச்சந்திரன் என்பவர் சில ஆண்டுகள் மலேசியாவில் பணியாற்றி வந்ததும் அவர் பணியாற்றும் போது தான் பல தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மலேசியாவில் பணியாற்றும் போது அங்கு மலேசியா கும்பலுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது பழக்கம் ஏற்பட்டு அந்த மலேசியா கும்பல் கள்ள நோட்டுகளை இறக்குமதி செய்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் மூலமாகத்தான் ரவிச்சந்திரன் அந்த கள்ள நோட்டுகளை வாங்கி இந்தியாவிற்குள்ள அவர் இது போன்று கள்ள நோட்டுகளை விநியோகம் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சென்னைக்கு அடிக்கடி வரும்போது தான் ஷஃபீக் ரஹ்மான் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் சேர்ந்து இந்த மலேசியாவில் இருந்து இந்தியாவிற்குள்ள கள்ள நோட்டுகளை புழக்கத்தை விடுவதை வாடிக்கையாக வைத்திருப்பதும் அதற்கு கமிஷன் அடிப்படையில் இவர்கள் மலேசியா கும்பலுடன் பணத்தை பெறுவதும் வாடிக்கையாக வைத்திருப்பதும் போலீசாரோட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தற்போது 2 நபர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதே போன்று தான் மலேசியா கும்பலிடம் இருந்து இதே போன்று கள்ள நோட்டுகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ரவிச்சந்திரன் என்பவரிடம் கொடுக்கப்பட்டு ரவிச்சந்திரன் என்பவர் ஒரு பெண் மூலமாகத்தான் இந்த கள்ள நோட்டுகளை கொண்டு ஷஃபீக் ரஹ்மான் என்பவரிடம் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லும் நபர்களிடம் இந்த பணத்தை கொடுக்குமாறு கூறியதின் பேரில் அவர் ஷஃபீக் ரஹ்மான் அந்த கள்ள நோட்டுடன் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய லாட்ஜில் தங்கியிருந்த போது தான் போலீசார் பிடித்திருக்கிறார்கள். அதன் பேரில் தான் இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதும் போலீசாரோட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதில் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடமும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரை பிடித்து இது மூளையாக செயல்பட்ட அந்த பெண் யார், அந்த புரோக்கராக செயல்பட்ட அந்த பெண் யார் என்ற கோணங்களில் இந்த விசாரணையும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதுவரை எவ்வளவு பணம் இந்தியாவிற்குள்ள புழக்கத்திற்கு விடுத்திருக்கிறார்கள் என்ற கோணங்களில் இந்த விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.